Praise the Lord, my dear beloved viewers. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் சொன்னப்பட்ட அநேக அடையாளங்கள், அநேக விஷயங்கள், ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் நம்ம கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து கடைசி நாட்களில் நடக்கும் அடையாளங்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் நாம் எப்படி வாழ போகிறோம், இப்படி அநேக விஷயத்தை நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் எங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் அங்கே போய் பாருங்க. வெல்கம் டு மை சேனல் லைட் ஆஃப் மை பாத். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமின் தேவாலயத்தை நோக்கி, இந்த தேவாலயம், நீங்க பார்க்கிற இந்த தேவாலயம் ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாக அழிந்து போகும், என்னோட வருகைக்கு முன்பாக இந்த காரியங்கள் சம்பவிக்கும் அப்படி என்று சீசர்களுக்கு சொல்லும் போது, கூட இருந்த அந்த டிசைபிள்ஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நோக்கி, கர்த்தாவே, நீங்க வருகின்றதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்கள் என்ன, கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்ன, எருசலேமின் தேவாலயம் இப்படியாக நாசமாகுதுன்னு சொல்றீங்களே, அது எதற்காகன்னு கேட்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 1-14 வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை முன்பாக இந்த உலகத்தில் சம்பவிக்கும் கடைசி காலத்தின் அடையாளம் குறித்து பேசியிருக்கிறார். அந்த அடையாளத்தை ஒவ்வொன்றாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறது மட்டுமல்ல, அந்த அடையாளத்தில் அதிகாரப்பூர்வமாக, ஆதாரபூர்வமாக என்னெல்லாம் விஷயம் நடந்திருக்குன்னு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 1-14 வரைக்கும், ஜீசஸ் left the temple and was going away when the disciple came to point out of him the building of the temple, but he answered them, you see all this, do you not? Truly I say to you, there will not be left there no one stone upon another that will not be thrown down. And he sat on the Mount of Olives. The disciple came in privately, saying, tell us, when will this thing will be happened, sign of coming and the end of the age? And Jesus answered them, see that no one lead you astray, for many will come in my name, saying, I am the Christ, and they will lead many astray. And you will hear war and rumors of war. See that you are not alarmed, for this must take place, but the end is not yet. For nation will rise against nation, and kingdom against kingdom. There will be a famine and earthquake in various places. All these are but to be gaining of the birth pain. Then they will deliver upon the tribulation and put you depth, and you will be hated by all nations for my name's sake. Then will fall away and betray one another and hate one another. And many false prophets will rise and lead many astray. And because of lawlessness will be increased, and love of many will grow cold. But the no one endure will be saved. And this gospel of the kingdom will be proclaimed throughout the whole world as a testimony to all nations, and then end will come. ஸோ இப்போ வாசிக்கப்பட்ட எல்லா அடையாளங்களும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம கண் முன்னே இப்போ நம்ம காலகட்டத்தில் பிரியமானவர்களே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு உங்களை நீங்க எச்சரித்து கொண்டு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு முதலாவது வசனம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் அநேக உலகம் எங்கிலும் நானே கிறிஸ்து, என் பின்னால வாருங்கள், கிறிஸ்து சொன்ன வழிமுறைகளை மாற்றி இன்றைக்கு நம்மளை நிறைய பேர் மிஸ்லீட் பண்ற அநேக போதகர் உலகம் எங்கிலும் எழும்பியிருக்கிறாங்க. எழும்பினது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை மிஸ்லீட் பண்றதுக்காக அநேக விஷயத்தை சொல்லி அவங்கள வழி விலகவும் செய்கிறாங்க.
அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, யூ வில் ஹியர் வார் அண்ட் ரூமர் ஆஃப் வார்ஸ், யுத்தங்கள் செய்திகளை நீங்க கேட்பீங்கோ அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த யுத்தங்கள் செய்தி இன்றைக்கு காலகட்டத்தில் எப்படி நடக்குதோ அது மட்டுமல்ல, ஏறக்குறைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை சொன்ன பிறகு இந்த இயர் ஆஃப் 1914 ஜூலை 28 முதலாம் உலக போர் ஆரம்பிச்சது. 1914 1918 வரைக்கும் ஏறக்குறைய 4 வருஷம் உலக போர் நடந்தது. அந்த உலக போர் முடிவில் ஏறக்குறைய 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் ஜனங்கள் மரித்தார்கள். பின்பு இந்த இயர் ஆஃப் 1939 1945 வரைக்கும் 2ஆம் உலக போர் நடந்தது. இந்த போர்ல ஏறக்குறைய 75 லட்சத்திலிருந்து 80 லட்சம் பேர் மரித்தார்கள். இந்த 2ஆம் உலக போர்ல தான் டால்ஃபர் ஹிட்லர், ஒரு டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரியான ஹிட்லர் ஏறக்குறைய 6 லட்சம் இஸ்ரவேலர்களை கேஸ் சிலிண்டர் சேம்பர்ல போட்டு கொலை செய்தான். அது மட்டுமல்ல, இந்த ஒரு 2ஆம் உலக போர்ல தான் ஜப்பான்ல இருக்கிற நாகசாக்கி ஹிரோஷிமால ஒரு அணுகுண்டை போட்டு மொத்தமாக அந்த ஊரே நாசமாகி போனது. ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கும் காசாக்காகட்டும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்காகட்டும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்காகட்டும், அட் பிரசன்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காகட்டும், இந்த எல்லா யுத்தங்களும் 3ஆம் உலக போரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலாம் உலக போர் யுத்தத்தில் யுனைடெட் கிங்டம் அரசாங்கத்துக்கு வந்தது, ஒரு வல்லரசாக மாறினது. 2ஆம் உலக போருக்கு பின்பாக யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வல்லரசாக மாறினது. இப்போ 3ஆம் உலக போர் நடக்க போது அப்படி என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார். ஒருவேளை இந்த யுத்தம் முடிவில் யூரோப் கண்ட்ரி அரசாங்கத்துக்கு வரப்போகுது, வல்லரசாக மாறப்போகுது. எப்போ இந்த யூரோப் வல்லரசாக மாறப்போகுதோ, அமெரிக்காவோட டாலர் ரேட் விழப்போகுதோ, அப்போ யூரோப் கண்ட்ரி ரைஸ் ஆகும். யூரோப் கண்ட்ரி எப்போ ரைஸ் ஆகுமோ அப்பதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் வரப்போகுது. ஸோ இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக யுத்தங்கள் செய்திகளை நீங்க கேட்பீங்க. இப்போ நம்ம கண் முன்னால நடந்து கொண்டு எல்லா விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்து சொன்ன விஷயம் இப்படியாக இருக்கிறது. ஃபார் த நேஷன் வில் அகென்ஸ்ட் நேஷன், தேசத்துக்கு விரோதமாக தேசமும். ஸோ எக்ஸாம்பிள், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம்னா இந்தியா பாகிஸ்தானை நம்ம சொல்லலாம். நம்ம நாடு பாகிஸ்தானும் எந்நேரமும் ஒரு விஷயத்துக்காக, அந்த காஷ்மீர் என்ற ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி யுத்தம் ஆகுது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கர்நாடகாவும் தமிழ்நாடை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன் கம்பேர் பண்ணலாம்னா, ரொம்ப நாளாக தீராத ஒரே பிரச்சனைனா காவேரி இஷ்யூன்னு சொல்லலாம். இந்த காவேரியை சுமூகமாக 2 நாட்டின் அரசியல்வாதிகள் உட்கார்ந்து பேசினா சுமூகமாக முடிகிற விஷயத்தை வச்சு இன்றைக்கு அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் அநேகர். ஸோ இதனால தான் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொள்ளை, ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவன் மேல பொறாமை, அவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போயிடணும், கற்பழிப்பு, அவன் குடும்பம் எப்படியாச்சுன்னா அழிந்து போகணுன்ட்டு எண்ணம். இந்த எல்லா எண்ணத்தையும் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இந்த பூமியில அநேக விஷயங்கள் காணப்படும். பஞ்சங்கள் அப்படின்னு சொன்னா ஃபெமைன், ஏறக்குறைய இந்த உலகம் உருவாகி இது வரைக்கும் அநேக இடத்தில் நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை நடந்திருக்கு. ஆய்வாளத்தில் இப்படியாக சொல்கிறார்கள், ஒரு வருஷத்துல ஏறக்குறைய 3 லட்சம் குழந்தைகள் சரியான சாப்பாடு இல்லாம ஒரு வருஷத்துல மட்டுமே சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் உலகம் முழுவதிலும் ஏதோ ஒரு மூலையில ஒரு குழந்தை சரியான சாப்பாடு இல்லாம இன்றைக்கு சாகிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக உங்க முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோயை பத்தி நம்ம சொல்லணும்னா, ஏறக்குறைய இந்த இயர் ஆஃப் 1981 HIV எய்ட்ஸ் அப்படி என்ற ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த நோயில ஏறக்குறைய 36 லட்சம் ஜனங்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டு மரித்திருக்கிறாங்க.
அது மட்டுமல்ல, இந்த இயர் ஆஃப் 918ல ஸ்பானிஷ் இன்ஃப்ளூன்சா ஃப்ளூ இதுல ஏறக்குறைய 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டு மரித்திருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2019ல உலகமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் COVID-19. இந்த COVID-19ல ஏறக்குறைய உலகம் எங்கிலும் 78,08,00,000 பேர் இந்த கோவிட் பாதிக்கப்பட்டார்கள். அதுல 7,00,000 பேர் மரித்தார்கள். இது கவர்மெண்ட் அஃபிஷியலா சொன்ன விஷயம். இன்னும் அஃபிஷியலுக்கு கணிக்கிடாத நிறைய பேர் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேல இந்த கோவிட்னால எஃபெக்ட் ஆகி செத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்கிறது. இது மட்டுமல்ல, H1N1 சொல்லலாம், டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம், பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம், சிக்கன் குன்யான்னு சொல்லலாம். இப்படி நிறைய இடத்தில் நம்ம கண் முன்னால கொள்ளை நோய்கள் வருகிறது. இதுவும் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொள்ளை நோய்கள் இந்த கடைசி காலத்தில் வரும் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களை உபத்திரவுக்கு உள்ளாக ஒப்பு வைத்து நம்மளை கொலை செய்வார்கள். உலகம் எங்கிலும் நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பகைப்பார்கள். ஒரு கிறிஸ்டியன் ரிசர்ச் இப்படியாக சொல்லுகிறது. அது என்னவென்றால், ஏறக்குறைய 16 to 17 மில்லியன் மே டெய்ட் ஆன் பர்சிக்யூஷன். அதாவது 60-70 லட்சம் பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாக மரித்திருக்கலாம் அப்படி என்று ஒரு ஆய்வாளர் இப்படியாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, லேட்டஸ்டா 2025 நைஜீரியால ஏறக்குறைய 50,000 கிறிஸ்தவர்களை நம்ம கண் முன்னால நம்ம வீடியோல எல்லாமே பார்த்தோம். அவங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொலை செய்தார்கள். அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே ரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஸோ நம்ம நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் ரீசெண்டாக 2024ல் ஏறக்குறைய 260 to 280 பீப்புள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் ஏறக்குறைய அநேக சர்ச்சுகள் ஒடிக்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சுகளுக்கு நெருப்பு வைத்து கொளுத்திருக்காங்க. சர்ச்சில் ஆராதனை செய்யும் போது இதுக்கு அகெனஸ்டான அநேக RSS குரூப் ஆகட்டும், அநேக பிஜேபி சார்ந்த குரூப் ஆகட்டும் சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி ரொம்ப கீழாக பேசின அநேக காரியத்தை நம்ம வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசி காலத்தில் பூமி அதிர்வுகள் நாம் எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஏறக்குறைய உலகம் உருவாகி இதுவரைக்கும் 5 லட்சம் பூமி அதிர்வுகள் இந்த பூமியில் உண்டாயிருக்கிறது. அதுல மேஜர் 16 அர்த்குயிக் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிகவும் டெட்லியஸ்ட் ஒரு அர்த்குயிக் என்னவென்றால், அது சீனாவில் நடந்தது. அது எப்போ நடந்தது அப்படி என்றால், ஷாங்ஷி சீனா அர்த்குயிக் May 22 இந்த இயர் ஆஃப் 1960ல ஏறக்குறைய 8,30,000 பேர் அந்த அர்த்குயிக்ல பாதிக்கப்பட்டு மரித்திருக்கிறாங்க. இதுதான் வரலாறு காணாத ஒரு பெரிய அர்த்குயிக்காக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இப்படி அநேக விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கடைசி காலத்தில் அவர் வெளிப்படும் முன்னே இது எல்லாமே நடக்கும். ஸோ அவர் கடைசியாக சொன்ன ஒரே ஒரு வசனம் என்னவென்றால், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உங்களுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 கடைசியாக இப்போ மேல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கண்முன்ன துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விஷயத்தை எப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நாம சாட்சியாக பிரசங்கிக்கிறோமோ அப்போதான் முடிவு வரும். இன்னைக்கு நான் இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமாகட்டும், இன்னும் அநேக போதகர் பிரேயர் மீட்டிங்ல சொல்லும் போது ஆகட்டும், இல்ல யூடியூப்ல சொல்றதாகட்டும், இன்ஸ்டாகிராம்ல சொல்றதாகட்டும், சோசியல் மீடியால சொல்றதாகட்டும், இது எல்லாமே எதற்காக நாங்க சொல்றோம்னா, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் மேல சொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எப்படியாச்சுன்னா நாங்க சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால தான் இன்னைக்கு நான் இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சுவிசேஷம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கு எப்போ ஒருத்தரும் விடாம இந்த சுவிசேஷம் ரீச் ஆகுமோ அப்போதான் முடிவு வரும். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ நான் அடிக்கடி சொல்வது போல வேதாகம் கதைகளோ கப்சாக்களோ கவிதைகளோ கற்பனைகள் இருக்கிற ஒரு புத்தகம் அல்ல. நடந்த விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்ட
நடக்க போற விஷயத்த நம்ம கண் முன்ன காண்கிற ஒரு ஜீவ புத்தகம். நீங்க 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டு கண்ண மூடி நீங்க இந்த விஷயத்த யோசிக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்பாக எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது எல்லாமே சொல்லணும்? அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தும் இந்த காலகட்டத்துல எதுக்காக நடக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படின்றது ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரலாம். இது எந்த ஒரு புத்தகத்திலும் எழுதல. எந்த ஒரு மத சான்ற ஒரு புத்தகம், ஒரு புனித நூல் எடுத்தாலும் இதை பத்தி குறிப்பிட்டு சொல்ல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவன். அவர்னால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா அந்த நாடு உருவானது இப்ப வரைக்கும் ஒரு சமாதானம் இல்லாமலே அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொந்த இரட்சகராக ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற வழிமுறைகள் வேற, அங்க இருக்கிற ஜனங்களோட ஒரு மென்டாலிட்டியே வேற. எப்போ அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அப்படி என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போதான் அந்த ஒரு பர்டிகுலரான கண்ட்ரிக்கு ஒரு சமாதானம் வரும். அதனால தான் அந்த சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு ஈரான்ல, இஸ்ரேல், பாலஸ்தீன், காசா அநேக இடத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த நம்ம வாழும் இந்த ஜென்ரேஷன்ல நடந்திருக்கிற பிரியமானவர்களே, நான் மீண்டும் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் நடக்கும் யுத்தங்களில் ஆகட்டும், பஞ்சங்களில் ஆகட்டும், பூமி அதிர்வுகளாகட்டும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் நம்மளை குறிப்பிட்டு நம்மளை பர்சிக்யூஷன், நம்மளுக்கு உபத்திரவுக்கு உள்ளாக்கி நம்மளை கொலை செய்தாலும் இந்த எல்லா விஷயத்திலும் நம்மளை ஒருத்தர் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைத்தால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும். அவரே மெய்யான தேவன். அவரே பரலோகத்துக்கு நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு போவார்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னால் முடிந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனல் வீடியோ ஆகட்டும், கடைசி காலத்தில் நடக்கும் விஷயங்களாகட்டும், அல்கோரிதம் உங்களை ரீச் பண்ண வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு, உங்கள் சுற்றி இருக்கிற நேபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரசங்கிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். பிரைஸ் தி லார்ட்.